என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான அடுத்த கிளாஸ் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ ஆல்ரெடி சர்க்கிள் நம்ம பார்த்தோம். ஒரு சர்க்கிளோட லைவ் கிளாஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ரிவிஷன் ஒன்று கொடுத்துருந்தேன். சர்க்கிளில் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அப்புறமா நம்ம கிளாஸ் போய் கொஷின்ஸை சால்வ் பண்ணோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இப்போது இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோன்னா ரெக்டாங்கிளோட ரிவிஷன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸில் ரெக்டாங்கிளோட லைவ் கிளாஸில் ஒரு 30 முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். இப்போது ரெக்டாங்கிள்ப்பா, சரிங்களா? ரெக்டாங்கிள் அப்படின்றது மெஷர்மெண்ட்டில் வரும். இப்போது சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெக்டாங்கிள் வந்து எப்போதுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ப்பா. எதனால தெரியுமா ரெக்டாங்கிள் ரொம்ப முக்கியம்? நீங்கள் நிறைய மெஷர்மெண்ட்ஸில் இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் இருக்குது, ராம்பஸ் இருக்குது, குவாட்ரிலேட்ரல் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் இந்த ராம்பஸ்ஸு, குவாட்ரிலேட்ரலு, சர்க்கிளு, செமி சர்க்கிளு, ஸ்கொயரு இது எல்லாமே டயர் 1 கொஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு டயர் 2 கொஞ்சம் கஷ்டமாக நெக்ஸ்ட் லெவல் எஸ்எஸ்சி கொஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரெக்டாங்கிளில் இருந்து தான் இருக்கும். எதனால் ரெக்டாங்கிள்லேருந்து டயர் 2ல் அதிகமான கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, ஒரு ரெக்டாங்கிளில் தான் நம்மளால் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு சில கொஷின்ஸை பார்க்க முடியும். நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது மெஷர்மெண்ட்ஸில். ஆனால் எங்கே மட்டும் நீங்கள் பார்க்கலான்னா ரெக்டாங்கிளில் மட்டும்தான் அதிகமான குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வரும். சரிங்களா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ், அப்புறமா சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அது பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ். சரிங்களா? இது ரெண்டுமே நம்மளால் இந்த ரெக்டாங்கிள் டாப்பிக்கில் தான் பார்க்க முடியுமே தவிர மற்றபடி சர்க்கிள்லையோ ஸ்கொயர்லையோ நம்ம இதை பார்க்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும், டயர் 2ல் அவங்க கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ரெக்டாங்கிளில் இருந்து தான் இத்தனை வருஷமாக அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நானுமே லைவ் கிளாஸில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கஷ்டமான கொஷின், கொஞ்சம் இல்லை ஓரளவுக்கு நீங்கள் பேசிக் கொஷின்லாம் போடுறீங்க, அதனால் நல்ல கஷ்டமான கொஷினை இந்த தடவை லைவ் கிளாஸில் நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன் தான்ப்பா. இப்போ ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிளில் லென்த் இருக்கும், அப்புறம் பிரெத் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த லென்த் பிரெத் இருக்குது இல்லையா, ஸ்கொயர்னால் எல்லா சைடுமே சேமாக இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லென்த்து மேலே லென்த்து, 2 சைடு பிரெத்து. ஸோ நீங்கள் ஏரியாவோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஏரியான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ இது வந்து ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. அதே மாதிரி பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாப்பா, இந்த 4 சைடோட இந்த கோடு போட்டிருக்கேன்ல, இதோட லென்த்து தான் பெரிமீட்டர். இங்கே ஒரு லென்த்து, இங்கே ஒரு லென்த்து. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் ப்ளஸ் பிரெத்துன்னு சொல்லுவாங்க, இல்லைனா 2L 2Bன்னு சொல்லுவாங்க. 2 வாட்டி லென்த்தை ஆட் பண்ணும், 2 வாட்டி பிரெத்தை ஆட் பண்ணும், அதுதான் டோட்டல் பெரிமீட்டர். அடுத்தது டயகனல். ஸோ டயகனலோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னாப்பா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் வந்து இந்த டயகனலை பேஸ் பண்ணி ரயில்வே எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின். அந்த கொஷினை நிறைய பேரால் சால்வ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அதில் எங்கேயுமே உங்களோட கொஷினில் லென்த்து பிரெத்து டைரெக்டாக கொடுக்கல. இப்போது நம்மளுக்கு டயகனல் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன தேவை? அங்கே ஃபார்முலாவில் என்ன இருக்குது? லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. ஸோ லென்த் என்ன கொடுத்தாங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும், பிரெத் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போடணும். அதை போட்டு நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. ஆனால் கொஷனில் அந்த லென்த் பிரெத்துன்றதை டைரெக்டாக அவங்க கொடுக்காம வேறு ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்க. அதனால கொஷின் என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு ஈஸியான மெத்தட் தான்ப்பா, ஒன்றும் கிடையாது. இந்த டயகனலோட ஃபார்முலாவை இன்னொரு மெத்தடில் எழுதுவாங்க. அது உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரியான சிம்பிள் கொஷினை போட்டுடலாம். இப்போது இந்த ஃபார்முலா உட்காந்து மனப்பாடம் பண்ண வேணாம். இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? இந்த டயகனல் ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்லப்பா, இந்த டயகனல்ன்றது இப்படி ஒரு குறுக்க ஒரு கோடு தான், ஓகேவா? இந்த கோடோட லென்த்து தான் டயகனல். இப்போது சிம்பிளாக அந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் அப்படியே பாதியாக கட் பண்ணிங்கன்னா அது 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆமாம் தானே? இங்கே பாருங்கள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.
ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ ஒரு ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். அப்போ இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது பித்தகோரஸ் தியரம், இது ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப்போட பித்தகோரஸ் தியரம் என்ன சொல்லுவீங்க? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லுவீங்க. அப்போ சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதுதானே இங்கே வந்திருக்கு. இதோ இந்த லைனோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும். அதானே பண்ணியிருக்காங்க. அதனால் மனப்பாடம் பண்ணாதீங்க. அதே மாதிரி எந்த வேல்யூ கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ லென்த்து கொடுத்துட்டாங்க, டயகனல் கொடுத்துட்டாங்க, பிரெத்து கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் உட்காந்து ஐயோ என்ன ஃபார்முலான்னு யோசிக்கக்கூடாது. இது ரெண்டும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதில் ஸ்லோப்பு தெரிஞ்சிருச்சு, இது தெரிஞ்சிருச்சு, அப்போ இந்த வேல்யூ தெரியணும், இந்த ஃபார்முலா போடுங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால் நம்ம ரெக்டாங்கிளில் வந்து ஃபார்முலாவாக எல் பின்னு கொடுத்துருக்காங்க. பட் பேசிக்காக ஒரு ரெக்டாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை சேர்ந்தது தான் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ அதனால தான் அந்த டயகனல் கோடோட ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா. இது வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் எதனால் இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுறாங்க, எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவாங்க அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பேசிக் விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததுப்பா ரெண்டாவது, இப்போது நம்ம சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சர்க்கிள்ஸில் அதிகமான கொஷின்ஸ் எதை சால்வ் பண்ணி பேஸ் பண்ணி சால்வ் பண்ணோன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சர்க்கிளுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள். அதே மாதிரி நம்ம ஒரு கொஷின் லைவ் கிளாஸில் சால்வ் பண்ணோம், 3 சர்க்கிள் இருந்தது. ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருந்தது. ஸோ 3 சர்க்கிள் இருந்துச்சு. இதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இப்போ நீங்கள் இங்கே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு வந்தீங்கன்னாப்பா 2 ரெக்டாங்கிள் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இப்படி இருக்கும், அதை சரவுண்டு பண்ணி இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். சரிங்களா? இது வந்து பாத்துன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான்ப்பா. இது எல்லாம் பாத். நம்ம எப்படி வந்து சர்க்கிள் சால்வ் பண்ணும்போது இது சர்க்குலர் ட்ராக்குன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இது எல்லாமே அவங்க பாத்துன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பாத்தோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக நம்ம 2 விதத்தில் கண்டுபிடிக்கலாம்ப்பா. ஒன்று வந்து இந்த அவுட்டர் லென்த்து பிரெத்தை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் ஏரியா தெரிஞ்சிடும். மைனஸ் ஆஃப் உள்ளே இருக்கிற லென்த்து பிரெத்து இதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற ஏரியா தெரிஞ்சிடும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பாத்தோட ஏரியா என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். இது பேசிக்காக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். இல்லை ஆனால் இது வந்து மல்டிப்ளிகேஷன் பெருசாக போகுது, எனக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுவாங்கப்பா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு இப்படி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இந்த டபிள்யூன்னு போட்டிருக்கேன்லப்பா, இந்த டபிள்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்தோடது. இப்போ 4 மீட்டர் வித்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 4 மீட்டர் தான் இந்த டபிள்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லென்த் பிரெத் எதோடதுன்னா வெளியில் இருக்கிறோடது. இப்போ வெளியில் இருக்கிற லென்த்து, வெளியில் இருக்கிற பிரெத்து மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு இந்த உள்ளே இருக்கிற நம்பர். இதை போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்தோட ஏரியா. ஸோ டைரெக்டாகவே இந்த ஃபார்முலா மூலயமா நம்மளால் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட்ப்பா. இல்லை நான் இதெல்லாம் வேணாம், நான் டைரெக்டாகவே எல் இன்ட்டு பிஏ போட்டு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எல் இன்ட்டு பிஏ நீங்கள் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ 2 மெத்தட்ஸ்லையுமே நீங்கள் இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, சரிப்பா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் பார்த்துக்கணும். அப்புறம் இதெல்லாம் ஒரு சிம்பிள் கொஷின் தான். இப்போ இதெல்லாம் சிம்பிள் தான். பட் இதில் வந்து நீங்கள் எங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ரெக்டாங்கிள்குள்ளே குட்டி ரெக்டாங்கிள் இருக்கா, இல்லை குட்டி ரெக்டாங்கிளை சரவுண்டு பண்ணி வெளியில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா. ஸோ அதை பார்த்துக்கணும். பிகாஸ் ஒரு ரெக்டாங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா, இல்லை இந்த ரெக்டாங்கிளே சுற்றி இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கா, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்லேயும் அப்படி தான், இதுலேயும் அப்படி தான். ஸோ அதனால் சரவுண்டட் பை, இங்கே நம்ம படித்தோம்ல இன்ஸ்கிரைப்டு சர்க்கம்ஸ்கிரைப்டுன்னு படிச்சிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சரவுண்டட் பை, பவுண்டட் பை அப்படின்னு சில வார்த்தைகள் இருக்கும். அதெல்லாமே ரொம்ப முக்கியம். சரவுண்டட் பை, பவுண்டட் பை. பவுண்டட் பைனா உள்ள, சரவுண்டட் பைனா அதை சுற்றி. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள், வெளியில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கொஷின் சால்வ் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு ரெக்டாங்கிளில் நம்மளுக்கு தேவையானது. இப்போ நான் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும்னு சொன்னேன்ல, இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிளில் லென்த்தும் கொடுக்கல, பிரெத்தும் கொடுக்கல. பட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெத்தை விட லென்த்து வந்து ஒரு 5 மீட்டர் அதிகம்னு சொல்லியிருப்பாங்க.
சொல்கிறது புரியுதுங்களா? பிரெத்தை விட லென்த்து வந்து 5 மீட்டர் அதிகம். இப்போ பிரெத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு இருந்துச்சுன்னா லென்த் எவ்வளோவா இருக்கும்னா 15ஆக இருக்கும். ஏன்னா 5 அதிகம். இப்போ பிரெத்து எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ லென்த் என்னவா இருக்கும்னா பிரெத்தை விட 5 அதிகம். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஏரியா ஈக்குவல் டு இப்போ எல் இன்ட்டு பி யூஸ் பண்ணிங்கன்னா லென்த் எவ்வளோ? எக்ஸ் ப்ளஸ் 5. பிரெத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x. ஸோ இங்கே ஏதாவது ஒரு நம்பர் இருக்குன்னே வச்சுப்போம். சும்மா ஏரியா 10ன்னு வச்சுப்போம். இப்போ இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. பார்த்தீங்களா என்ன ஈக்குவேஷன் வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதனால தான் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெக்டாங்கிளுக்கு. ஸோ ரெக்டாங்கிள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக அட்லீஸ்ட் ஒரு 10 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரியான கொஷின்ஸை போட ஆரம்பிக்கணும். பிகாஸ் டயர் 2ல் நம்ம இதை பார்க்கலாம். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. ஓகே. அதே மாதிரி சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ன்றது ரொம்ப ரேர் கேஸ் தான். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனாக ஒன்றும் கிடையாது. சும்மா அந்த நார்மல் XY வச்ச ஈக்குவேஷன் அதை சால்வ் பண்ணுறது தான். அதை நம்ம எப்பயும் போல் சால்வ் பண்ணிக்கலாம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இதனால தான் அதிகமாக வரும். இது சிம்பிளான ஈக்குவேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை விட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணணும். ரெண்டு வேல்யூ சில சமயம் கிடைக்கும். இப்போ பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும், நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். நெகட்டிவ் வேல்யூ மோஸ்ட்டாக எலிமினேட் பண்ணிடுவோம். பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுத்துப்போம். சில ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனே ஆப்ஷனாகவே கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏவே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஆப்ஷன் பிஏ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ முக்கியமாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த டயகனல் இருக்குது பாருங்கள். இந்த டயகனல் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த டயகனல் ஃபார்முலா இருக்குல்லப்பா, இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குல்ல, இதை வேறு எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான். இப்போ பாருங்களேன், இப்போது எல் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதே மாதிரி 2lb. நான் சொல்கிறது புரியுதுங்களா? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab. அதே மாதிரி லென்த் ப்ளஸ் பிரெத் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? லென்த் ஸ்கொயர் பிரெத் ஸ்கொயர் ப்ளஸ் 2 லென்த் இன்டூ பிரெத். இப்போ இதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா எல் ஸ்கொயர் அல்ஜிப்ராவில் படிச்சிருப்போம். இதை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எல் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. நான் சொல்கிறது புரியுதுங்களா? 2abனா 2 லென்த்து பிரெத்து. இப்போப்பா டயகனலோட ஃபார்முலா இருக்குல்ல, இதே ரெக்டாங்கிளோட டயகனல் ஃபார்முலாவை வேறு எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இப்படியும் எழுதலாம். எல் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எல்பி. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அன்னைக்கு வந்து ரயில்வே எக்ஸாமில் கேட்ட கொஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் படிச்சுட்டு போயிருந்தாங்க. பட் டைரக்ட் வேல்யூ கொடுக்காதனால போட முடியல. ஸோ அதனால் நம்ம கான்செப்ட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கணும். எப்போதுமே கண்டிப்பாக நம்ம வந்து பேசிக்ஸில் ரொம்ப ஒரு டைமென்ஷன்ஸ், ஒரு சர்க்கிளோ இல்லை ஒரு ஸ்கொயரோ ஒரு ரெக்டாங்கிளோலாம் நம்ம பார்க்குறோன்னா அந்த ஷேப் எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது ரெக்டாங்கிள்ன்றது 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் அது கோடுன்றது அது ஸ்லோப்பு. பட் இதை நம்ம டயகனலாக பார்க்குறோமே தவிர ஆக்சுவலாக அது ஸ்லோப்பு. அப்போ ஹைப்போட்டனிஸ் ஃபார்முலா என்ன? சி இஸ் ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? சி இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதை தான் அவங்க எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படியும் மாற்றி எழுத தெரியணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில டஃப் லெவல் கொஷின்ஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஓகேங்களா? சரிப்பா. அடுத்தது இது இல்லாமல் நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ரெக்டாங்கிள் போடும்போது ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா எது லென்த்து எது பிரெத்து. இப்போது நம்ம ஒரு சில கொஷின்ஸை சால்வ் பண்ணும்போது அவங்க எப்படி தெரியுமா கொடுத்துருப்பாங்க உங்களோட கொஷனை? த சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஆர் 5:3 அப்படின்னு கொடுப்பாங்க. எப்படி இருக்கும் கொஷின்? 5:3 இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஒரு ரெக்டாங்கிளோட சைட்ஸோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 5:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 5:3ல் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் எதை லென்த்துன்னு எடுத்துக்கிறது எதை பிரெத்துன்னு எடுத்துக்கிறது. இப்போ 5:3னா நான் டைரெக்டாக என்ன சொல்வேன்னா ரேஷியோவில் இருக்கிறனால 5xன்றது லென்த்து, 3xன்றது பிரெத்து. இப்போ ஒருவேளை 5:3ன்னு கொடுக்காம 3:5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எதை லென்த்து எதை பிரெத்துன்னு எடுத்துக்கிறது? அதே லென்த்து நான் 3ன்னு எடுத்துக்குவா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கொஷனில் நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணும்ப்பா. ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்ற வார்த்தை இருக்கான்னு பார்க்கணும். ரெஸ்பெக்டிவ்லினா என்னென்னா அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுதான் லென்த்து. இப்போது 200 300 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது.
200 300ன்னு 2 வேல்யூ இருக்குது. எங்கேயுமே ரெஸ்பெக்டிவ்லி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எதுவும் கொடுக்கல. இதுதான் லென்த்து இதுதான் பிரெத்துன்னு அவங்க சொல்லலை. ஒரு ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் 200 and 300 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா எப்போதுமே எது பெரிய வேல்யூவோ, இதில் எது பெரிய வேல்யூ 300, அப்போ நம்ம இதை தான் லென்த்தாக எடுத்துக்கணும். அடுத்து இருக்கிற வேல்யூ தான் எப்போதும் பிரெத்தாக எடுத்துக்கணும். ஒரு ரேஷியோ வேல்யூ கொடுக்கும்போது இப்போ 5:3 இல்லை 3:5ன்னு கொடுத்தாலும் எப்போதுமே பெரிய வேல்யூ என்னன்னு பார்த்து அதுதான் லென்த்து, சின்ன வேல்யூ என்னவோ அதுதான் பிரெத்து. இப்போ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சில கொஷனில் நம்ம வார்த்தை பார்க்கலாம். நான் கொஷின் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். 100 200ன்னு இருக்கும். இப்படி கொடுத்துட்டு லென்த் 100 பிரெத்து 200 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களே சொல்லிட்டாங்க லென்த் 100 தான் பிரெத்து 200 தான். அப்போது நீங்கள் போய் மாற்றி இதை லென்த்தும் இதை பிரெத்தும் எடுக்காதீங்க. ஸோ ஒரு கொஷனில் ரெஸ்பெக்டிவ்லின்னு இருந்துச்சுன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் அதோட வேல்யூ. அவங்க எங்கேயுமே அதை கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எது ரெண்டில் பெரிய வேல்யூவோ அதுதான் லென்த்து, மிச்சம் இருக்கிற சின்ன வேல்யூ வந்து பிரெத்து. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து சர்க்கிள்ஸில் பார்க்கல, பட் ரெக்டாங்கிளில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்ப்பா ரேஷியோவில் இருந்தாலுமே அப்படி தான். ரேஷியோவில் இருந்தாலுமே அவங்க எப்படி மாற்றி கொடுத்துருந்தாலுமே வேல்யூ பெரிய வேல்யூ தான் லென்த்து, சின்ன வேல்யூ தான் பிரெத்து. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்க்ருவெண்ட். நான் அது மட்டும் அழிச்சிடுறேன். கான்க்ருவெண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஆக்சுவலாக கான்க்ருவெண்ட் அப்படின்னா என்னென்னா, இது கான்க்ருவெண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்டாங்கிளில் மட்டும் பார்க்க முடியாது, ட்ரையாங்கிளில் பார்க்கலாம், நிறைய ஷேப்ஸில் பார்க்கலாம். ஆக்சுவலாக கான்க்ருவெண்ட்னா எதை மீன் பண்ணுதுன்னா சேம் ஷேப்ஸ் அண்டு என்னது ஏரியா அண்டு இதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது, புரியுதுங்களா? நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு. இது எப்படி வரைஞ்சிருக்கேன். இது ஒரு ரெக்டாங்கிள் 1ன்னு சொல்கிறாங்க, இது ஒரு ரெக்டாங்கிள் 2ன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்டாங்கிள் 1 அண்ட் ரெக்டாங்கிள் 2 ஆர் கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுமே சேம்னு அர்த்தம். இதோட ஷேப்பை தான் இப்படி மாற்றி வரைஞ்சிருக்காங்களே தவிர இதோட லென்த்தும் இதோட பிரெத்தும் அதே தான். இப்போ லென்த்து இங்கே என்ன இருக்கோ அதே லென்த்து தான் இங்கே இருக்கும், இங்கே என்ன பிரெத் இருக்கோ அதே பிரெத்து தான் இருக்கும். ஸோ அதனால் இன்கேஸ் உங்களோட கொஷின்ஸில் சில சமயம் பார்த்தீங்கன்னா டயக்ராமாகவே இருக்கும். இந்த இப்படி நீங்கள் நிறைய கொஷின் பார்க்கலாம், இப்படி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ரெக்டாங்கிள், சரிங்களா? அதே மாதிரி இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இப்படி கொடுத்துருப்பாங்க, 3 ரெக்டாங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா ரெக்டாங்கிளுமே கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா மூணுமே சேம் அப்படின்னு அர்த்தம். அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. இது லென்த்துனா லென்த்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிமிலர் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, சிமிலர் ஷேப்ஸ் அண்ட் சிமிலர் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் சில சமயம் மோஸ்ட்டாக இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ரேர் தான். பட் ஒரு வேளை கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே டயக்ராமே கொடுத்துருவாங்க. கொஷின்லேயே டயக்ராமே இருக்கும், கொடுத்துட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ கான்க்ருவெண்ட் அப்படின்றது நீங்கள் அந்த வேர்டை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள்லையும் நம்ம இதை பார்க்கலாம். ஓகேவா? போதும்ப்பா, இதுவே நம்ம ரிவிஷனில் போதும், நிறையா தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் ரெக்டாங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸை நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக என்னென்ன இங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளில் 3 ஃபார்முலா இருக்குது. ஒன்று ஏரியா ஃபார்முலா, இன்னொன்று பெரிமீட்டர் ஃபார்முலா, இன்னொன்று டயக்னல் ஃபார்முலா. ஸோ ரெக்டாங்கிள்ன்றது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணது ஒரு ரெக்டாங்கிள். அந்த கோடு வந்து நம்ம இங்கே டயக்னல்னு சொல்கிறோம், பட் ஆக்சுவலாக அது ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப்புனா ஹைப்போட்டனிஸ், ஸ்லோப்புனா பித்தகோரஸ் தியரம். பித்தகோரஸ் தியரத்தில் நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? C² = A² + B². ஸோ சின்றது √A² + B². அதுதான் இங்கே ஏபின்றதுக்கு பதிலாக லென்த்து பிரெத்துன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த டயக்னல் ஃபார்முலா. ஸோ எப்போதுமே டயக்னல் கேட்கும்போது ஒருவேளை இந்த 2 வேல்யூ உங்கள் எக்ஸாமில் டைரெக்டாக இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த L² + B²ன்றது இந்த A + B² ஃபார்முலாலேருந்து டிரைவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தது தான். அதனால டயக்னல் ஃபார்முலாவை எப்படி வேணாலும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், டயக்னல் ஃபார்முலாவை இப்படியும் எழுதலாம். இது மறந்துடாதீங்க, சரிங்களா?
அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெக்டாங்கிளில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு ரெக்டாங்கிளுக்குள்ளே இன்னொரு ரெக்டாங்கிள். ஸோ இதுதான் இந்த பார்த்து பேஸ் பண்ண கொஷின்ஸ். இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். இது வந்து ஃபார்முலா வேணும்னா நீங்கள் படிச்சிக்கலாம். இங்கே ஒன்று எழுதி போட்டேன் ஒரு ஃபார்முலா, அது வேணும்னா நீங்கள் படிச்சிக்கலாம். இல்லை வேணாம்னா நான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணியே போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அது போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து ரெக்டாங்கிள் வந்து ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே இன்னொரு ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதோட வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரவுண்டட் பை, பவுண்டட் பை. ஸோ சரவுண்டட் பைனா இதை சுற்றி, பவுண்டட் பைனா உள்ளுக்குள்ளே, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது நம்ம பார்த்துக்கணும். எப்படி சர்க்கிளில் வந்து இன்ஸ்கிரைப்டு சர்க்கம்ஸ்கிரைப்டுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கே சரவுண்டடு பவுண்டடுன்னு சொல்லுவாங்க. அதில் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஏன் ரெக்டாங்கிள் டாபிக் ஆரம்பத்திலே சொன்னேன், ஏன் ரெக்டாங்கிள் வந்து உங்களோட டயர் 2 எக்ஸாம்ஸில் நிறையா கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் டஃப்னஸ் லெவலான கொஷின்ஸை இங்கே கேட்க முடியும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகும் இந்த ரெக்டாங்கிளில் மட்டும். ஸோ அது எதனால் ஃபார்ம் ஆகும், எப்படி ஃபார்ம் ஆகுன்றத சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொஷின் நானே எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டினேன். ஓகேங்களா? இது இல்லாமல் நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயகனலோட வெவ்வேறு ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் லென்த்து பிரெத்து எப்படி வேணாலும் உங்கள் கொஷனில் கொடுக்கலாம். அது பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுத்து போடணும். அப்புறம் லாஸ்ட்டாக நான் சொன்னது கான்க்ருவெண்ட். ஸோ கான்க்ருவெண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னா சேம் ஷேப்புன்னு அர்த்தம். பட் அந்த 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 இது வந்து எப்படி வேணால் மாறி மாறி இருக்கலாம். சிமிலர், அவ்வளோதான். லென்த்து பிரெத்து இந்த சைடு இருக்கிற ரெக்டாங்கிளோட லென்த் பிரெத்தும் சேமாக தான் இருக்கும், பட் மாறி மாறி இருக்கும். இது இப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா இது இப்படி இருக்கும், இல்லை இப்படி கவுந்து மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது கான்க்ருவெண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சேம் அப்படின்னு அர்த்தம். வேல்யூஸ் எல்லாமே சேம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கான ரிவிஷன் கிளாஸில் நம்ம பார்த்தது. ஸோ நீங்களும் செல்ஃபாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம அடுத்த லைவ் கிளாஸ் எப்போன்றது நான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லைவ் கிளாஸில் வந்து நம்ம ரெக்டாங்கிளோட கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்புறமா ஒரு 2-3 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸாவது சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் 2 வேல்யூ வந்துச்சுன்னா அதில் எதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும், எதை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா போதும், சரிங்களா? ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. நான் வந்து ஒரு சில முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லே உங்களுக்கே தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எல்லா டாப்பிக்கோட வீடியோவுமே இருக்கும். கிளாக்கு, கேலண்டரு, ஜாமெண்ட்ரி, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ட்ரையாங்கிள், சர்க்கிள், கியூபாய்டு எல்லாமே போட்டிருப்பேன். நீங்கள் படிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் செல்ஃபாக முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து நீட்டாக நோட்ஸ் எழுதி ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே பாஸ் பண்ணிடலாம். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இருந்தாலும் என்னோடய சைடில் இருந்தும் என்னென்ன ஹெல்ப் உங்களுக்கு பண்ண முடியுமோ நான் அந்த ஹெல்ப் எல்லாமே நான் செய்கிறேன். ஸோ அப்புறம் ஃப்ரீ டைமில் மறந்துடாமல் டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். டாபிக் டெஸ்ட்ஸ்லாம் முக்கியம். அதை ரெகுலராக டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை வந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. நம்ம அடுத்த லைவ் கிளாஸில் இந்த ரெக்டாங்கிளோட கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ தேங்க்யூப்பா. பை.